எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு அஃபீஷியல்ஸ் கிட்ட ஏதாவது டெத்து அது நடந்தது, அந்த சைனீஸ் அந்த கைட் அந்த இது இருக்குல்ல, அந்த மஞ்சா அதை வச்சு அதனால் யாராவது உயிர் இழந்தாங்கன்னா அதை நீங்கள் மர்டர் அப்படின்னு அதை சொல்லணும், ட்ரீட் பண்ணணும் அதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்டிவ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, மோட்டார் சைக்கிளிஸ்ட் ஒருத்தர் இறந்துருக்காரு. அவருடைய த்ரோட்டை அது கட் பண்ணியிருக்கு. அந்த கைட்டு விடும்போது சம்டைம்ஸ் கீழே வரும்ல, அந்த மாதிரி இந்த லக்னோவில் இது நடந்திருக்கு. வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்குது. அட்லீஸ்ட்டு 8 பீப்புள் இந்த பாஸ்ட் 1 இயரில் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது யூபியில், இந்த சைனீஸ் மஞ்சானால். இந்த சிஎம்மோட டிரெக்டிவ் எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி சஞ்சய் பிரசாத் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த லீகலாகவும் இந்த ப்ரொசீஜரல் இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணுறோம். என்ஷூர் இந்த மர்டர் அப்படின்னு அதை மர்டராக ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சைனீஸ் மஞ்சானால் இறக்குறவங்கள அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணப்படும் போலீஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுக்கப்படும். அது யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறாங்களோ, யூஸ்வலாக அந்த சேல் பண்ணுறவங்க, அந்த சைனீஸ் மஞ்சாவை சேல் பண்ணுறவங்க, அப்புறம் அதை யூஸ் பண்ணுறவங்க, இந்த சப்ளையர்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே இது அகெயின்ஸ்டாக திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சைனீஸ் மஞ்சா அப்படிங்கிறது இங்கே பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேன் பண்ணப்பட்டும் எப்படி இங்கே விற்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை சிஎம் கேட்டிருக்காரு, யூபி சிஎம். இதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா, டைரக்ட் பண்ணியிருக்காரு, போலீஸுக்கிட்டலாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெய்ட்ஸை அக்ராஸ் த ஸ்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இல்லீகல் சப்ளை நெட்வொர்க்கை டிஸ்மேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் இமீடியட்டாக அந்த சீஷர் அந்த சீஸ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரிங்கை சப்போஸ் இல்லீகலாக யாராவது வச்சுருக்காங்க, அதெல்லாம் யாருக்காவது விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதை பண்ணுங்கன்னு இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. யூபி சிஎம் யோகி என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளியராக சொல்லியிருக்காரு, இப்போ யாராவது இறந்தாங்க, பையனோ இப்போ லேடியோ யாராவது மஞ்சானால் இறந்தாங்க அப்படின்னா அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும். யார் அதுக்கு பொறுப்பாக இருக்காங்களோ அது பதிவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்க மேலே ஜெயிலும் இருக்கும், அவங்களுக்கு இப்போ இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 35 வயசு ஆள் இறந்துருக்காரு. ஏன்னா ஒரு ஃப்ளைஓவரில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது அந்த த்ரோட்டை அந்த பட்டத்தோட அந்த மஞ்சா அந்த இது அறுத்துருச்சு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு நபர் டிசீஸ்டு பேர் முகமது ஷோயப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சோல் அர்னிங் பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது இந்த ஸ்டேட்டில் இதை மர்டர்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இந்த பட்டம் ஓட்டுறது அந்த இதெல்லாம் இருக்குது. பட் அதை யாராவது சைனீஸ் மஞ்சாவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஏன்னா இது இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் இது டிக்ளேர் பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த பட்டம்லாம் விடுறது அவ்வளோ ஒன்றும் சேஃபு கிடையாது, நம்மளுக்கும் சேஃப் இல்லை, வெளியில் போகிறவங்களுக்கும் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.